அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நாம் வந்து கட்டாய தமிழ் மொழி திறனறி தேர்வு புத்தகத்துலேருந்து எத்தனை வினாக்கள் வந்துன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜிகே கொஷின்ஸ் என்னென்ன ப்ராசஸ்ன்றத ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி யூனிட் 141 170 வரைக்குமான எந்தெந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன விடைகள் வந்து 99% சரியாக இருக்குதோ அதை வந்து நம்ம புத்தகத்தோட ரெஃபரன்ஸோடு கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் சோர்ஸ் வேணாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன். நாம் முக்கியமாக வந்து சப்ஜெக்டை நல்ல நாலேஜ் எடுத்திருந்தால் கூட சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒரு முக்கியமான நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூல்ஸ் மெஷர்மெண்ட்டு, அப்புறமா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் நம்ம வந்து புதுசாக படிக்க ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த கல்வியல் மேலாண்மை அந்த பாடங்கள் இருந்தோம். அடுத்ததான் மற்ற பாடங்கள் இருந்தோம் பரவலாக்கல வினாக்கள் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அது இல்லைன்னா அந்த டெக்னிக் வேர்ட்ஸ், ஸோ மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னா என்ன, டெக்னிக்ஸ் கையாளுகின்ற முறை, அப்படி தொடர்ந்து செய்கின்ற முறை அப்படின்னு நமக்கு தமிழில் தெரியணும். அதுபோல் நீங்கள் வந்து இந்த சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் 99% ஆங்கிலத்தில் பார்த்துருக்கணும். ஸோ 99% ஆங்கிலத்தில் பார்த்துக்கணும். 99% வந்து இங்கிலீஷில் பார்த்தா தான் இதனுடைய நல்ல ஒரு கான்செப்டெல்லாம் புரியுது. ஸோ அதனால் அதே மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் பேரை ஃபுல்லாக கொடுக்காம ஷார்ட்கட்டில் எட்ஜில் போய் அவங்களோட நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த புக்கில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருந்தாவோ ஒரு வாட்டி படிச்சிருந்தாவது உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரியே போன வாட்டி வந்து ப்ளூமோட கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, எந்த வருஷம் அவர் வந்து அந்த டாக்ஸானமியோட இதை புக்கை வெளியிட்டாருன்னா 1953 அந்த மாதிரி இங்கே வந்து இந்த டைலர் மாதிரில் 1949 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே சரி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் வினாக்கள் பார்ப்பதற்கு எளிமையானதாக தான் இருக்குது. பட்டு நீங்கள் வந்து ஒரு 25 மார்க் மேலே போட்டிருக்கீங்கன்னு சூப்பராக நல்லா எழுதிருக்கீங்கன்ற மாதிரி நம்ம அவ்வளோ டாப் ரேங்க் வர போகிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த மலைக்கு இருக்கீங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? 25 மார்க்கில் சார் நான் ஆல்ரெடி ஒரு 20 மார்க் தான் எடுப்பேன்ற மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல, 20 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. சரி, நம்ம வந்து 141 170 இருக்கேன் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்க வினாக்களை நம்ம 1 by 1 பார்த்துடலாம் டீச்சர்ஸ், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது. அதாவது நம்ம ஸ்கூல் தான் எல்லா குழந்தைகளுக்குமே அனுபவங்களுக்கு பொறுப்பேற்கும் போது இது யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து இந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் டெவலப்மெண்ட் புத்தகத்தில் தான் இந்த கொஷின் வினா 9வது யூனிட்லேருந்து வந்திருக்குது. ஸோ 9வது யூனிட்டில் இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கும் போதுன்னா WB ராகன், ஹவுஸ், டார்னர், ஹாலண்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஸ்கூலில் எடுத்துக்குதுன்னும் போது யாருன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா WB ராகன். ஆன்சர் வந்து சரியான விடை ஏ, சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் புக்கில் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 99% இங்கிலீஷ் மெஷர்மெண்ட்னால இங்கிலீஷில் நிறைய என்னென்ன புக் இருக்கோ அது வச்சுருக்கேன். மீதி இல்லாததை நான் ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கிறேன். ஸோ ஒன்று வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் 95% உங்களுக்கு சரியான ஆன்சர் மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு டிக் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஆப்ஷன் வந்து WB ராகன் அப்படின்றவர். ஸோ இது பார்த்திங்கன்னா இவருடைய WB ராகன் யார், அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத, இது வந்து நம்ம சோர்ஸ் புக் இல்லை, இருந்தாலும் அவருடைய WB ராகன் என்ன சொல்லியிருக்கான்றதுக்காக நான் பார்த்து சொல்லியிருக்கேன். இது ஆன்சர் வந்து ராகன் நீங்கள் குறிச்சிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று டேஸ் நம்பினார் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜான் டூயி, தாகூர் 2 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, அதாவது வெஸ்டர்ன் வந்து ஜான் டூயி, இந்தியா லெவல் அப்படின்னா தாகூர் அப்படின்னு சாதாரணமாக உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? இவர் வந்து எல்லாமே சுய கற்றல் ஃபீல்டில் வந்து வெளியில் வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலோடு ஒர்க் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆப்ஷன் வந்து சரியான விடை வந்து இது வந்து ஏ, சரிங்களா? அதாவது அவருடைய கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது, சரிங்களா? இது ஆப்ஷன் வந்து ஏ சரியான விடை தாகூர், சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூருடைய தத்துவங்களை யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 17 கொடுத்துருக்கோம். ஸோ இதனை வந்து நீங்கள் இப்போ மறுபடியும் வேணால் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க, சரிங்களா? இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தாகூர், சரிங்களா? யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 17 இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் கொஷின் தான் சொல்லணும். நம்ம குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்விக் கொள்கை மற்றும் நடைமுறைகளுக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI அப்படின்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் டேஸ் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வகிக்க பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்தால் ஸ்டார் வச்சுக்கிங்க தேவைன்னா. பட் ஆனால் எக்ஸாக்ட் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் டி. ஸோ 222 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் அதோட ஒரிஜினல் புக்கு நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கேன், அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். 19% 2022 இல்லைனா 23 வரலன்னா 22 தான் நம்ம கொடுக்கணும்.
இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் வந்து டி. சரிங்களா? ஸோ இதனோட ஒரிஜினல் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சம்மிட் வந்து 2022 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து 2022 நீங்கள் குறிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து டெய்லருடைய கலைத்திட்டம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து கரிக்குலம் மாடல் வாஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு தான் எந்த வருஷம் அவர் வந்து டெய்லர் பண்ணியிருக்காருன்னா 49. இது வந்து பேசிக்காக நம்ம கொடுத்த வினாவில் வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நிறைய மாடல்ஸ் 8 மாடல் 10 மாடல் கொடுத்தோம். அதில் கண்டு ஆப்ஷன் வந்து பி 1949. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைலர்ஸ் மாடல் அப்படின்றது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கும். யூனிட் 9 இது. பேஜ் நம்பர் அதாவது 44ல் நீங்கள் பேஜ் நம்பர் 44ல் போய் யூனிட் 9 எடுத்து இந்த டைலர் மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அப்படியே தான் இருக்கும். என்ற மாடல் வந்து 1949 பப்ளிஷ்ட் பண்ணாங்க அப்படின்றது இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இந்த புக்கில். ஸோ இது வந்து இதே மாதிரியே நீங்கள் அதாவது என்னென்ன ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எப்படியாவது போங்கன்னு சொல்கிறதில்ல. இது கொடுத்தால் இது எல்லாமே வரும், இதை நம்புங்க, இதை படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம், படித்து சொல்கிறோம். ஒவ்வொரு மார்க்கும் எங்கள் உசுறு. அந்த ஒவ்வொரு மார்க்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து அந்த பச்சை கலர் பேனல் கையெழுத்து போட போகிறோம். கடைசியில் கட்டாப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான், தலைகால் புரியாமல் நம்ம தவிப்போம். அதனால தான் வந்து நல்லா படிக்கணும், பட் கரெக்டாக படிக்கணும். இந்த புத்தகங்களை மட்டுமே சூஸ் பண்ணி படிக்கணும். எது வந்திருக்கு எது வரல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. நிறைய கசமசம் ஏதாவது ஒன்று நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் சரியாக படிக்கலை, மறுபடியும் படிக்கணும், இப்போயே வாங்கி படிங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் தயாராகிடுங்க. அந்த மாதிரி ஆகணும். சரிங்களா? இந்த வந்து இவருடைய மாடல் வந்து 1949 வெளியிடப்படுறதுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2011 ஸ்டான்போர்டு இந்த ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் வந்து எத்தனை அதாவது திறந்தவெளி இணைய வகுப்புகளை வந்து வழங்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு அவுட் ஆஃப் கொஷின் தான் சொல்லணும், நாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. பட் அதனுடைய சரியான ஆன்சர் வந்து 3 2011 கொடுத்துருக்காங்க. இயர் கொடுத்ததுனால இதோட ஆன்சர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சரியான விடை வந்து சி இல்லை 3. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாசி ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் வந்து 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டி வந்து லாஸ்ட் 3 அதாவது ஃப்ரீ செமினார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மார்க்கில் இந்த மூமெண்ட்டில் இந்த 3 கொஷின் வந்திருக்கு. இதில் வந்து அடுத்த வாட்டிக்கெலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம. ஸோ வந்து 3ன்றது சரியான விடை. அடுத்ததாக அதே மாதிரி அனைவருக்கும் கல்விக்கான டாகர் செயல் திட்டம், இந்த டாகர் செயல் திட்டம் அது வந்து இஎஃப்ஏவின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை இஎஃப்ஏவில் உலகளாவிய யூனிவர்சலேஷன் அப்படின்னு வந்தாவே உலகளாவிய இலக்குகளுடன் அப்படின்ற இலக்குகளுடன் இணைக்க முயற்சி செய்கிறது அப்படின்னும்போது எஸ்எஸ்சி அதாவது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றத நீங்கள் கண்ண முடின்னு போட்டுடலாம், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இது வந்து நீங்கள் சர்வ சிக்ஷா அபியான் ஆப்ஷன் ஏ சரியான முறையில் போட்டிருந்தால் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி எதுவும் நம்ம பார்க்க நேரமும் இல்லை. ஸோ வந்து யூனிட் 1 பேஜ் நம்பர் 17 எஸ்எஸ்சி சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றத நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். யூனிவர்சலேஷன் அப்படின்னா சிசிஇ ப்ராஜெக்ட்லாம் அதில் வரும். இதில் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி தான் போட்டிருப்பீங்க. அடுத்ததாக கேலன், இந்த கேலன் வந்து நம்ம பர்சனாலிட்டி இந்த யூனிட் வந்து இருக்கும், அதாவது 6ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வகைப்பாட்டில் எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது? மஞ்சள், பித்தம், கபம், ரத்தம், கருப்பு ரத்தம்னா எல்லோ பைல், இந்த பிளட், பிளாக் பிளேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிளாக் பைல் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேலன் வந்து 4 விதமான வகைப்பாடுகள் சொல்லுவார். ஒன்று வந்து சாங்குவின், இன்னொன்று வந்து பெல்க்மேட்டிக், இன்னொன்று வந்து மெலன்காலிக், அது வந்து இன்னொரு லாஸ்ட் வந்து குளோரிக்கல் அப்படின்னு 4 சொல்லுவார். 4 விதத்தில் இது சரியான ஆன்சர் வந்து ரத்தம், பிளட் அப்படின்னா எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பு அப்படின்னா சாங்குயின். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளட்டில் அப்போ பி, அப்போ வந்து சி ஆன்சர். இது வந்து சரியான ஆன்சர் வந்து சி அப்படின்ட்டு. மெலன்காலிக் அப்படின்னா தூங்கு மூஞ்சி அப்படின்னும் அந்த மாதிரி படிச்சிருப்போம் நம்ம டெட்லேயே பேப்பர் 1 2 படிக்கிறது தான் இது. ஸோ உங்களுக்கு ஒன்று சரியான விஷயம் பார்த்திங்கன்னா சாங்குயின் அப்படின்னா பிளட்டு, குளோரிக்னா எல்லோ பிளி, அடுத்ததாக வந்து மெலன்காலிக்னா பிளாக் பைல், அடுத்து வந்து மெலன்காலிக்னா தூங்கு மூஞ்சி அப்படின்றத 4த்தையும் நம்ம பார்த்துருப்போம், ஏற்கனவே டெட்டில் படிச்சிருப்போம். போன வாட்டி டெட்லேயும் இந்த வேணா கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாட்டி மாற்றி கேட்கும்போது பிளட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் ஸோ பிளட் சர்க்குலேஷன் சரியான முறையில் இருந்தால் நமக்கு வந்து சிறிமுகத்தான மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒவ்வொருத்தரையும் இன்முகத்தோடு வரவேற்புன்றது தான் சாங்குவின் அப்படின்றத கான்செப்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? இதை 4 ஒரு கேரக்டரும் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அதுக்காக இதை கேட்டிருக்காங்க. ஸோ சாங்குவின். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு நபருடைய பார்வை கொம்பு வந்து 20/200க்கு குறைவாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கண் செக்அப்லாம் போவோம், ஏஜ் ஆகும், அதுக்கு முன்னாடி பசங்களுக்காக கூட கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து ஒரு செக் பண்ண வருவாங்க. இது வந்து பேசிக்காக வந்து அதை பார்த்துக்கலாம். ஸ்கூலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா லீகலி பிளைண்ட், இதுதான் வந்து குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர்.
அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷன் வந்து சி சரியான விடை. இது வந்து 200க்கு 20ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் போகிறோம் இல்லையா, ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கு ஐ டெஸ்ட்டுக்கெலாம் போகிறோம் இல்லையா, அது 200க்கு 200 அப்படின்னு லீகலி பிளைண்ட் அப்படின்றது நம்ம 200க்கு 20ன்றது இது ஒரு நம்ம இது பொதுவாக ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வினாவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது டேஸுக்கு காரணமாகுது. இது ஆண்கள் தான் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்றாங்க. இப்போ பெண்கள் வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது என்ன ஒரு அவங்களுக்கான டிசீஸ் வந்து குழந்தைக்கு கிரியேட் ஆகுது, அதாவது ப்ரெக்னன்சி பீரியடில் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கணுமான்னு தெரியல, பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன மாட்டோம் ஃபியூச்சரில் எல்லாமே. இது வந்து குழந்தைகளுக்கு இதய கோளாறு ஏற்படுதல் அப்படின்றது முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் காது செவிடாகும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் முக்கியமாக இதய கோளாறு முக்கியமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து பொதுவான வினாவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஜென்ரல் சயின்ஸ் மாதிரி. சரிங்களா. பிஹேவியர் அண்டு அட்டென்ஷன் ப்ராப்ளம், ஹார்ட் டிஃபிட்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய இருக்குது, பட் அவங்க கொடுத்த ஆன்சரில் ஹார்ட் இல்லை இதய கோளாறு ஹார்ட் டிஃபிட்ஸ் வந்து கட்டாயம் இருக்குதுன்றது நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்லாம். ஸோ கணக்காயர், குரு, வைராக்கியர், ஆசிரியர் அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆசாரியான். அதுங்களே ஆசாரியானா ஆசு என்றால் ஆசிரியர், ஓகேங்களா, அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து ஆப்ஷன் டி சரியான முறையில் போட்டுக்கலாம். தமிழ் படித்தவர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கொஷினு. மற்ற ஜிகே படிக்கிறவங்களும் இந்த வினா வந்து சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் வந்து டி, ஓகேங்களா. அடுத்ததாக இது வந்து உங்களுக்கு தெரிய ஆன்சர் எதுன்றதுக்காக இது நம்ம அவுட் ஆஃப்ல இருந்து சாதாரண கொஷினால தெரியல. ஆசான்னா ஆசிரியர் அப்படின்றதுக்கு சங்க காலத்தில் அப்படின்றத கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அடுத்ததாக ஆன்சர் ஏ. இது எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் முதல்ல தெரியாத அளவை தெரிந்த அளவோடு என்ன அழகிற்கு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது அப்படின்னு வந்து கல்விசாரல் வீடு, அதுதான் ஓகேங்களா. எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் ஆப்ஷன் வந்து சரியான விடை வந்து ஏ. இது வந்து எஜுகேஷனல் யூனிட் 9, இது 7 யூனிட் 7. ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி யூனிட் 7 பேஜ் நம்பர் 2லேயே நம்ம எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் கான்செப்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் படிச்சிங்கனாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் இது படிச்சிருந்தீங்கன்னா டைம் இருந்து படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனாலும் காமனாக போட்டிருந்தா கூட அது கன்ஃபார்மாக விடை ரைட்டுன்றது நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எஜுகேஷன் மெஷர்மெண்ட் ஆப்ஷனே சரியான விடை. ஸோ அடுத்ததாக திறந்த கல்வி வழங்குகின்ற சொல்லை வழிக்க சுட்டி காட்டி அமைப்புவது. இது வந்து அடிக்கடிக்கு ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் யுனெஸ்கோ சொன்னாங்களே, அதே மறுபடியும் இதே தான் வருது. யுனெஸ்கோ தான் இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அங்கம் நமக்கு தெரியும், சரிங்களா. இது வந்து யுனெஸ்கோ தான் பரந்த உலகளாவிலேயே அளவில் இந்த திறந்த கல்வி வழங்கல் ஓப்பன் சோர்ஸ் மூலிமா நிறைய பேர் படிக்க வைக்கணும்னு சொல்லிச்சுன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி, சரிங்களா. இதுலேயும் வந்து யுனெஸ்கோ சொல்லியிருக்கா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஓப்பன் எஜுகேஷன் சோர்ஸ்ன்ற வேர்ட்ஸை முதல்ல இவங்க தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தமிழ்நாட்டில் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தொடங்கலையே நமக்கு ஞாபகம் வராது, டவுட் வரும். பட்டு பர்மாவில் யார் காந்தி சேவா தொடங்கினா அப்படின்னா லீலாவதியா, சொர்ணாம்மாள் கன்னியாகுமரி, சொர்ணாம்மாள் மதுரை, லட்சுமி அம்மாள். இது ஆன்சர் வந்து டி, லட்சுமி அம்மாள். இதுக்கான ஆன்சர் எனக்கு அவுட் ஆஃப் தான், பட் விடை தெரியணுன்றதுக்காக லட்சுமி அம்மாள் அப்படின்றத நான் வந்து பர்மாவில் பண்ணியிருக்காங்களா காந்தி சேவா சங்கத்தை பார்த்துருக்கேன், சரிங்களா. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து சரியான விடை. இவங்க வந்து பர்மாவில் தான் இந்த காந்தி சேவாவில் தொடங்குறாங்கன்றதுக்கு சரியான விடைக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததாக ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முதல் 8 நிலைகள் வழியாக உருவாகுறதுன்னு கூறியவர் இருக்காங்க. ஆளுமை என்பது பிறந்ததுலேருந்தே எண்டு சாகிற வரைக்குமே அவங்ககிட்ட மனிதக்கிட்ட மாறிக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். பட் 8 விதமான ஸ்டேஜஸ் வந்து எரிக்சன் அமெரிக்காவை சேர்ந்த உளவியலாளர் அப்படின்றதும் ஆப்ஷன் ஏன்றதும் பேசிக்காகவே தெரியணும். ஸோ இது வந்து 8 நிலைகள் அப்படின்றது எரிக்சன் தான் சொன்னார், நீங்கள் போட்டிருக்கலாம். நம்ம புக்லேயும் கொடுத்துருக்கோம். இது யூனிட் 4 பேஜ் நம்பர் 40லேயே கொடுத்துருக்கோம். எரிக்சன்ஸ் சைக்காலஜி தெரியல வந்து 8 ஸ்டேஜ் இதே மாதிரி கொடுத்துருக்கோம். தமிழ் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இது வந்து நம்ம அப்சல்யூட்லியாக நம்ம கொடுத்த வினா எல்லாமே போடக்கூடிய ஒரு வினா தான், ஓகேங்களா. அடுத்ததாக பன்முக காரணி, இந்த மல்டி ஃபேக்டர் தேரி அப்படி யார் சொன்னாங்க அப்படின்றது, அதாவது சிங்கிள் ஃபேக்டர், டபுள் ஃபேக்டர், மல்டி ஃபேக்டர், ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அது என்ன சொல்லுவாங்க அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து சொல்லுவாங்க. ஒரு 4 தேரி பார்ப்போம் நம்ம, சரிங்களா. அதாவது பிரைமரி மென்டல் எபிலிட்டி தேரி, பல்திறன் கரணி கோட்பாடு சொல்லுவோம். இது 4 பார்ப்போம். இதில் வந்து இஎல் தாண்டேக், எட்வர்ட் லூயிஸ் தாண்டேக் வந்து மல்டி ஃபேக்டர் பன்முக காரணின்னு சொன்னார், நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து சரியான விட இது டைரக்ட் கொஷின் தான், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இஎல் தாண்டேக் கொடுத்துருக்கான்றது நமக்கு இல்லை மல்டி ஃபேக்டர் தேரி அப்படின்றது கொடுத்துருக்கோம். இது நீங்கள் யூனிட் 6 பேஜ் நம்பர் 33 தமிழ் அண்ட் ஆங்கிலத்துறையில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. அடுத்ததாக இது வந்து டைரக்ட் கொஷின் தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை.
அடுத்ததாக வந்து சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர். ஸோ ப்ராப்ளம் இந்த ப்ரொபோனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டியில் வந்து ரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இவர் வந்து இந்த 9th யூனிட்டில் ஃப்ரேமிங் கலைத்திட்டம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ 9ல் பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் சென்டர்டு டிசைன், அதாவது கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது ப்ராப்ளம் சென்டர்டு டிசைனை வந்து ஹெரால்டு ரக் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இது அப்சல்யூட்டில் இந்த ஸ்டேஜ் நம்பர் 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த கொஷின் அப்சல்யூட்டாக மாட்டிக்கிச்சு நம்மக்கிட்ட. ஸோ இந்த வினா வந்து சரியான முறையில் வந்திருக்குது. இது எனக்கு தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் மீண்டும் ஒரு படி அடுத்த வாட்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எது இல்லைன்னு கேட்பாங்க, எது இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்து வாங்கி படித்து தான் வச்சுருக்கணும். ஸோ அடுத்ததாக இன்னும் தாராளமாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருளியல் என்பது டேஸ் புலப்படும், அதை புலப்படும் டேஸ் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது ஆகும் அப்படின்றாங்க. ஸோ மெட்டாஃபிசிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம இல்லைங்களா. மெட்டாஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதது இருக்காதது அதை நம்ம வந்து ப்ரீ லெவலில் ஸ்டீஃபன் வாக் மாதிரி பார்க்குறது தான். இந்த ஃபிசிக்கல் அப்படின்றது நமக்கு வந்து அந்த ஆன்மா சம்மந்தப்பட்டது ஃபிசிக்கல் இயற்பியல் அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஸோ வந்து மெட்டாஃபிசிக்ஸ் என்பது நீங்கள் வந்து இந்த யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 2லேயே வந்து டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். ஸோ இவற்றை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் சரியான மாதிரி போடலாம். இதுவும் சாதாரண பேசிக் கொஷின் தான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பின்வருவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கைகள்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட்லேயே நம்ம தொடர்ந்து ஒரு 3 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எது இல்லை, அந்த பிரின்சிபலில் எது வந்து கரிக்குலமில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறது ஆசிரியருக்கு இல்லை, அது மாணவர்களுக்கு தான் முக்கியமாக. அதில் வந்து முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா பேசிக்லி ஃபஸ்ட்டு 4வது பேஜ்லேயே வந்துடும் அந்த கொஷின்லாம். ஸோ ஆப்ஷன்சி அதை பொருத்தம், நெகிழ்வுத்தன்மை, ஆசிரியர் மையப்படுத்த தன்மை, தொடர்ச்சின்னு கொடுத்துருக்கோம். இது அப்ஜெக்டிவ் கொஷினில் கூட நானே எடுத்தேன் அந்த கொஷினை வரணும்னு நினச்சி நெகட்டிவாக எடுத்தேன். பட் ஆன்சர் வந்து சரி சி எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை அப்படின்றது சரிதான். இது வந்து நீங்கள் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் அதாவது பிஜிடிஆர்பிக்கு பேஜ் நம்பர் 5ல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் ஸோ இதில் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. சைல்டு சென்டர் அப்படிங்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இது உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் இது உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3வது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி சரிங்களா. இதில் வந்து ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அடுத்த பேஜ் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது 3 இருக்கும். பட்டு ஆசிரியர் சென்டர் அதாவது டீச்சர் சென்டர் வந்து இருக்காது அப்படின்றது இந்த இருக்கும். இது ஆன்சர் வந்து சரியான விடை வந்து உங்களுக்கு சி. அடுத்ததாக இதுவும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஷின் தான். பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு, இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் டேஸ் அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அப்படின்றாங்க. இந்த பெற்றோரோட செலவு அதை எப்படின்றத பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து இது ஏ வந்து அசோசம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது அசோசம்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சால் தான் அது ஏ போடவே முடியும். பட் அது வந்து இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. அசோசம் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி அசோசியேட்டு சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற இதை தான் ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்டிகிள் தான் எடுத்தேன். பட் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து சரியான விடை வந்து ஏ இந்த கொஷினுக்கு. அடுத்ததாக டேஸ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனை மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும். ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறது சரிங்களா. அப்போது ஆப்பிங் அட் ப்ராப்ளம் அதாவது என்னென்ன அப்படின்னா ரொம்ப கூர்ந்து கவனிப்பது அப்படின்றான். அது என்ன எப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்தா அது பண்ணோம் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டென்ஷன் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து பிரிப்பு கவனம் தமிழில் படித்தா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சஸ்டைன்ட் அப்படின்னு இங்கிலீஷில் படித்தா நீங்கள் போட்டிருக்கணும் சரிங்களா. ஓகேவா. இது வந்து நம்ம தமிழையும் எடுத்துக்கோ இங்கிலீஷும் எடுத்துருக்கோம். நீடித்த கவனம் ஏன்னா தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா, அதனால் நீடித்த கவனம். ஸோ 60 செகண்ட் வரைக்கும் மூவ் ஆகும். அதனால் நீடித்த கவனம் என்பது ஆப்ஷன் சி அப்படின்றது நீங்கள் போட்டிருக்கணும் சரிங்களா. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம், மாற்று கவனம், நீடித்த கவனம், பிரிப்பு கவனம் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனை மீது. பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப நேரம் அதை யோசனை பண்ணணும் மைண்டு, அதிலே கவனம் செலுத்தும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றது நீங்கள் படித்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஸோ சஸ்டைன்ட் அட்டென்ஷன் அல்லது நீடித்த கவனம் என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. உங்களுக்கு வந்து இது டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நிலையான கவனம் அப்படி தமிழையும் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து சஸ்டைன்ட் அட்டென்ஷன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சுக்கிங்க நீங்கள் வேணால். அதாவது சைக்காலஜி யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 2ல் இதுக்கான டெஃபினேஷன்ஸ் இங்கே வந்து டிசிஏ புக்ஸில் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். அடுத்ததாக இது வந்து ஆப்ஷன் சி சொன்னேன். அடுத்ததாக இது வந்து நம்ம பர்சனாலிட்டிலேருந்து வந்திருக்கு. உற்றுநோக்கல் அப்சர்வேஷன், ப்ரொஜெக்ஷன்னா அதாவது கணிப்பு, நேர்காணல். அடுத்ததாக வந்து மற்ற தர அளவுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது டேஸ்ன்னு எடுத்திருக்காங்க.
இந்த டூல்ஸில் வந்து நீங்கள் சதவீத கருவி, எண்ணளவு கருவி, தரநிலை கருவி, தர மதிப்பீட்டு கருவின்னு படித்தாலும் கிரேட்ஸ் டூல், குவான்டிட்டிவ் டூல்ஸ், அடுத்தது பர்சன்டேஜ் டூல்ஸ், குவாலிட்டி டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து குவான்டிட்டிவ் டூல்ஸ் எண்ணளவு கருவி தமிழில் வரும். பியில் குவான்டிட்டிவ் டூல்ஸ், அது குவான்டிட்டிவ் டூல்ஸ் பி ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா? இது வந்து அதாவது நம்ம என்னன்னா நியூயார்க்கில் முதல்ல லான்ச் பண்ணது இது மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரைக்கும் கொடுத்துருப்போம். பட் நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ட் அண்டு சைக்காலஜி யூனிட் 7ல் இன்டெலிஜென்ட் அல்லது பர்சனாலிட்டியில் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 54ல் ரேட்டிங் ஸ்கேல்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரேட்டிங் ஸ்கேல்லேருந்து எல்லாமே அப்ளை பண்ணுறது தான் வந்து குவான்டிட்டிவ் டூல்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து சரியான விடை வந்து பி. அடுத்ததாக வந்து நிறுவன திட்டமிடல் என்ற ஒரு திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என்று கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறுவன திட்டமிடல் அப்படி யாருன்னா ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளானிங் சேலஞ்சு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் எல், பீட்டர் ட்ரக்கர், மேரி பர்க்கர், ஸ்ரீ ஜேபி நாயக் அப்படின்னுக்கிறாங்க. ஸ்ரீ ஜேபி நாயக் அப்படின்றது வந்து கோல்கர் அப்படின்றவருடைய புத்தகத்தில் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து டி. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நாயக், இது நம்ம புத்தகத்தையே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து சைக்காலஜி யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. சரிங்களா? அப்ஜெக்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளான் அப்படின்றதுல ஜேபி நாயக் என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்றத சும்மா ஒரு வாட்டி பார்த்துருந்தா கூட ஒரு பேர் இன்றைக்கி போட்டிருக்கலாம். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி நம்மளுடைய மெட்டீரியல்லேருந்தே ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவுத்திறனும் ஒரு சேர அதிகரிக்கும். தாண்டேக் இதனை டேஸ் என்று பெயரிட்டார் அப்படின்றோம். ஜென்ரலைசேஷன் பொதுமைப்படுத்துதலா, மனிப்புலேஷன்ஸா, ஓகேங்களா, மீடியேஷனா, அடுத்தது இன்க்ரிமெண்டலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மனிப்புலேஷன்ஸ் ஜென்ரலாக கையாளுதல் என்று சொல்வார்கள். இவருடைய தேரியில் இது வந்து மனிப்புலேஷன் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக அதாவது ரெடினஸ், லா ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, அடுத்தது லா ஆஃப் எஃபெக்ட், ஃபைனலாக 3வது ஸ்டேஜில் லா ஆஃப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ விளைவு விதி என்று அழைக்கக்கூடிய அதில் வந்து கையாளுதல், அந்த இந்த டேர்ம்ஸ் வந்து மனிப்புலேஷன்னா அந்த கையாளுதல் என்பதை வந்து ஒரு யூஸ் பண்ணுவார் அந்த வேர்டை. ஸோ இது இங்கே அதாவது என்னென்ன முயன்று தவறி கற்றலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது, பாசிட்டிவாக அதிகப்படுத்தும் போது அடைவுத்திறனும் ஒரு சேர அதிகரிக்கும். ஒரு நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாகவும் அதிகரிக்கும் இல்லையா? அப்போது அதே மாதிரி ஒரு சேர அதிகரிக்கும். தாண்டேக்கு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா கையாளுதல் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகளை வச்சு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து உங்களுக்கு வந்து இயல் தாண்டேக் பற்றி நம்ம கொடுத்துறோம். சரிங்களா? போன வாட்டி வந்து அஜாகர கோட்பாடுகளின் தந்தை யாருன்னு கேட்டிருந்தாங்க. இவரை கொடுத்துட்டு ஸ்பேர்மேனை கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை வந்து சரியான முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் மேனிப்புலேஷன் அப்படின்ற கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ லேர்னிங் எ நியூ ஸ்கில்லேருந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சரியான விடை வந்து ஆன்சர் வந்து பி. சரிங்களா? இதுவும் நம்மளுடைய யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 27ல் நம்ம கொடுத்துருக்கோம் டீச்சர்ஸ். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அடைவதற்கான சோதனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூமரிக் என்னென்னு பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்டு டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னென்ன இதில் படிக்கும்போது நம்ம ஒன்று தமிழ் படிக்கிறதோட இங்கிலீஷில் படித்தா கரெக்டாக உட்காந்துக்கும். ரியலபிலிட்டி டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, வேலிடிட்டி டெஸ்ட்டு, எவாலுவேஷன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அப்படின்றது நமக்கு இது ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இதுக்கு சரியான விடை நம்ம தான் ஏற்புடைமை சோதனை அப்படின்றது. இது ஆல்ரெடி முன்னாடியே வந்த கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸில். வேலிடிட்டி டெஸ்ட்டில் இது எல்லாமே அடங்கியிருக்கும். ஆன்சர் வந்து சரியான விடை வந்து சி. சரிங்களா? இது வந்து எதில் சார் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி எஜுகேஷனல் மெஷர்மெண்ட்டில் தான் யூனிட் 7ல் வருது, யூனிட் 10ல் வருது. சைக்காலஜி யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 10ல் வருது. யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 10ல் வருது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேலிடிட்டி, கண்டென்ட் வேலிடிட்டி, இல்லையா, கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்தனா இது உள்ளே படிச்சுன்னா எல்லாமே வரும். எல்லாமே கலந்து தான் அதில் வருது. சரிங்களா? அதனால் இதுக்கான ஆன்சர் சரியான அப்சல்யூட்லியான விடை வந்து வேலிடிட்டி டெஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்ததாக இருக்கிற வினா வந்து பார்த்திங்கன்னா சேவக சிந்தாமணி தமிழ் துறைக்காகவும் மற்ற அதாவது நீங்கள் சாதாரணமாக எழுதணும் ஒரு ரிலாக்ஸ் ஆகணுக்காக கொடுத்துருப்பேன்னா சேவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆன்சர் வந்து டி ஆன்சர் வந்து. ஓகேங்களா? அந்த டிக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் புக்லேயே பேஜ் நம்பர் 207லேயே இருக்குது.
அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேவை சிந்தாமணி இயற்றியவர் அப்படின்னா ஆப்ஷன் வந்து திருத்தக்க தேவர் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக பின்வருவற்றில் எந்த ஒரு அணுகுமுறை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆம்ஸ்ட்ராங் அதாவது இந்த டீச்சிங் மாடலில் நிறைய மெத்தட் இருக்குது, ஃபாலோயிங் மாடல்ஸ் இந்த அப்ரோச்சில். இதில் வந்து H.E. ஆம்ஸ்ட்ராங் மாடல் நிறைய மாடல் இருக்குது. அதில் அவர் வந்து இதில் சொன்ன ஒரு இது என்ன பண்ணோன்னா ப்ராப்ளம் சால்விங் மாடல் 2 பேர் சொல்லியிருப்பாங்க. காக்னே சொல்லியிருப்பார் ப்ராப்ளம் சால்விங், கடைசி 8வது ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு தேரி சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி இவரும் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தான், அதாவது சிக்கல் தீர்த்தல் முறை அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் ஆன்சர் வந்து பி. சரிங்களா? காக்னே அதே மாதிரி இவர் வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் இவர் ஃபேமஸாக சொல்லுவார். ஸோ சிக்கல் தீர்த்தல் முறை வந்து சரியான விடை. ஸோ ப்ராப்ளம் சால்வ் லேர்னிங் வந்து H.E. ஆம்ஸ்ட்ராங்கிறது சைக்காலஜி PGTRB சைக்காலஜி யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. சரிங்களா? ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங் H.E. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சரியான விடை. அவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? அடுத்ததாக ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரியுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, அது டீச்சர்ஸோட அக்கௌண்டபிலிட்டினே ஒரு பாடமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது வந்து ஈக்குவல் அண்ட் ஃபார் ஏதரிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா இது லேர்னிங் அவுட்கம்ன்ற டாப்பிக்லையோ அல்லது டீச்சர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற அதாவது ஆசிரியர் பொறுப்புணர்ன்ற பாடத்துலையோ நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன வருது அப்படின்னு இதை காமனாக பார்த்தீங்கன்னா கற்றலின் விளைவுகள் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இல்லை முடிவுகள் சார்ந்த அளவுகோல் இதெல்லாம் வந்து எதை வந்து நம்ம வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுவோம்னா லேர்னிங் அவுட்கம் வச்சு தான் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ அது பேசிக்கான கொஷின்ஸ் இதெல்லாம் கூட ஆப்ஷன் வந்து பி. ஸோ இதை வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் அதாவது நம்மனா டீச்சர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அண்டு லேர்னிங் அவுட்கம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம்னா இது தெரியும். இது யூனிட் 5ல் விரிவாக படிக்கணும். பேஜ் நம்பர் 79 to 76 படிச்சிங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் சரியான விடையாக இருக்கும். லேர்னிங் அவுட்கம் என்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இது வந்து சரியான விடை. அடுத்ததாக வந்து நம்பகத்தன்மை, அதாவது ரிலையபிலிட்டி. நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும். இது யார் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து யூனிக் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவார். அது நுண்ணறிவு என்பது ஒரு யூனிக் ஆஃப் பேட்டர்ன் வந்து கில்போர்ட் சொல்லுவார். ஸோ அதுபோல் இந்த வந்து நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி என்பதும் அப்படின்றது ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் வந்து தேரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் படிச்சிருக்கணும். ஆப்ஷன் வந்து டி கில்போர்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் முப்பரிமாண கொள்கையை சொன்னார் நுண்ணறிவில் செயல் பொருள் விளைவு அப்படின்றதுலாம் தெரியும் நமக்கு. 180 விதமான விஷயங்களை சொன்னார்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் இவர் வந்து கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது இது சொல்லியிருக்காரா என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ PGTRB சைக்காலஜி யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 2ல் சரிங்களா? ஸோ 54வது சரிங்களா? 2லேயும் 54லையும் இருக்குது. சரிங்களா? இது கில்போர்ட் என்ன சொல்லியிருக்காரு? மெஷர்மெண்ட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 54 எல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கில்போர்டுன்ற பேர் நீங்கள் பார்த்துருந்தா கூட போட்டுடலாம் ஒரு மார்க்கை. ஸோ இவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை பார்த்துங்க. அடுத்து கிரியேட்டிவிட்டியும் சொல்லியிருக்காரு நிறைய. அடுத்ததாக உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு டேஸ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வழக்கமாக நம்ம பிறந்த SCERT உலக அளவில்னாவே யுனெஸ்கோ நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? இது 3மே இந்தியா லெவலில் தான் செயல்படுது. UGC SCERT NCERTலாம். அப்போ யுனெஸ்கோ இது பேசிக் கொஷின் தான், சரியாக போட்டிருப்பீங்க. இது ஆப்ஷன் சி. ஒவ்வொரு பகுதியிலும் உலக அளவில் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் சர்வதேச புரிதலை அப்படின்னும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம் யுனெஸ்கோன்னு போட்டிருப்பீங்க. ஸோ யுனெஸ்கோன்றதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். PGTRB சைக்காலஜி யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 64ல் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் யுனெஸ்கோ என்ன சொல்லுதுன்றது இது டைரெக்டாக வந்த கொஷின்ஸ் நம்மளோட மெட்டீரியலில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 64ல் இருக்குது. நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ இது யுனெஸ்கோ அப்சல்யூட்லியான ஆன்சர், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் தலைமைத்துவ மேலாண்மை பாவனையின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை தலைமைத்துவ மேலாண்மை பாவனையின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் டிட்டர்மெண்ட் கேட்டகரி ஆஃப் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ஆக்குபைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிட் தியரினே இருக்குது நம்மளுடைய மேலாண்மையில். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உங்களை அந்த கிரிட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலாண்மை கோட்பாடு இருந்தது மேனேஜியல் கிரிட் தியரினே டாபிக் கொடுத்துருக்கோம். மேலாண்மை கட்ட கோட்பாடுன்னு கொடுத்துருக்கோம். யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 49ல் இந்த தேரியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மேலாண்மை கட்ட கோட்பாடு கிரிட் அப்படின்ற ஒரு தேரின்றத ஒரு வாட்டி படிச்சிருந்தாவோ பார்த்துருந்தாவோ 100க்கு
99% சரியான முறையில் போட்டிருக்கலாம். இதுவும் நம்மளோட மெட்டீரியல்லேருந்து டைரெக்டாக கேட்கப்பட்ட ஒரு வினா தான். சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அப்சல்யூட் ஏ ஆன்சர் வந்து ஓகேங்களா? இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30 வினா நம்ம பார்த்துட்டோம். ஸோ 30ல் நீங்கள் வந்து ஒரு 15 போட்டிருக்கலாம், 10 போட்டிருக்கலாம், 25 போட்டிருக்கலாம், ஓகேங்களா? 20 போட்டிருக்கலாம். எதை பற்றி கவலைப்பட வேணாம் டீச்சர்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு தற்காலிகமானதாகவும் இதை கொடுத்துருக்காங்கன்னு கூட சந்தோஷப்பட்டுக்குங்க. டிஆர்பிலேருந்து அதிகபட்சம் 4 நாள்லையோ வெள்ளிக்கிழமைக்குள்ளேயோ உங்களுக்கான கீ விட்டுருவாங்க. இன்னும் 2 நாளில் கூட விட்டுலாம், சொல்ல முடியாது. அதிகபட்சம் புதன்கிழமை காலேஜ் டிஆர்பி கால்பர் ஆகும் நைட்டு. அடுத்ததாக ஒரு 2 நாளில் உங்களுக்கான கீஸ் வந்து டிஆர்பிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு டிசியை கணிக்கிறது நீங்கள் வந்து முழுமையாக நம்பலாம். ஸோ இதுக்கு அடுத்தது காலேஜ் டிஆர்பிக்கு தான் படிக்கிறேன் சார், காலேஜ் டிஆர்பியில் ஜெயிக்க போகிறேன் சார் நினச்சிங்கன்னா புதன்கிழமைக்கு மேலே கால்பர் ஆகணும்னு நீங்கள் அதிகாரமாக நம்பத்தகுந்த வட்டாரம் தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் தயாராகிடுங்க. டெட்டு பாஸ் பண்ணிட்டோன்னா நான் பாஸ் பண்ண போகிறேன் சொன்னால் டெட்டு பாஸ் ஆகிடுங்க. டெட்டு பாஸ் ஆகி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பெரிய லக்கு இருக்குது. எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட 2000 சீட்டுக்கு மேலே வரப்போது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 200-300 சீட்டு கூட கால்பர் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் சீட்டு கூடுதல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் டெட்டை கம்ப்ளீட்டாக பக்காவாக 82 மார்க் எடுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. யூஜிடிஆர்பி தயாராகுங்க. அடுத்த இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் படிக்கிற மாதிரி இருந்தால் பிஜிடிஆர்பி தயாராகிடுங்க. பிஜிடிஆர்பியும் டிசம்பர் 10க்கு மேலே பிளானர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஜனவரி மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் பிஜிடிஆர்பிக்கும் படிங்க. ஸோ யூஜிடிஆர்பிக்கும் படிங்க. ஸோ இது இல்லை சார் நான் எல்லாமே விட்டு பிஓ படிக்க போகிறேன்னா பிஓவும் அதிகபட்சமாக இன்னும் ஒரு 30 நாளில் கால்பர் ஆகும். பிஓவும் படிங்க, தொடர்ந்து படிங்க. அரசு பணியில் நான் அரசு பள்ளி ஆசிரியர், அரசு பள்ளிகளின் ஒரு உயர்ந்த அதிகாரி, அந்த மாதிரி உங்களுடைய உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்கிங்க. கல்லூரிகளில் நான் வந்து அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக போகிறேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ற ஒரு உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கிங்க. அதுக்காக தொடர்ந்து உழைப்பை செலுத்துங்க. சரியான உழைப்பு மிகச்சிறந்த பலனை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக அடுத்ததாக நாளையிலேருந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கீஸ் வரும். அதையும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் மதிப்பெண்களை எவ்வளோ எடுத்தால், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ எடுத்திருந்தால், எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கின்றதையும் அடுத்ததாக வர பதிவுகளில் வரிசையாக வரும். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் விடாமுயற்சியோடு படிக்கும்போது வெற்றி வாகை மிகப்பெரிய அளவில் சூட முடியும். எங்கள் டிசிஎம் சார்பாக, வல்லுநர் குழு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீச்சர், வாழ்த்துக்கள்.